இப்பொழுது நீர் கிருபியாய் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக நன்றியோடு இருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியான இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இருக்கிறோப்பா. அடியனை மறைத்து ஆவியான தம்மை இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டாண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் கொடுக்க முடியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவுடைய வார்த்தையை தாரும். நாங்கள் கேட்காத அவளோடு கூட இருக்கின்றோம். இந்த வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையிலே 2 காலங்கள் உண்டு. ஒன்று பண்டிகை காலம், ஒன்று பண்டிகை அல்லாத காலம். ஒருவேளை இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றோடு நம்முடைய பண்டிகை நாட்கள் முடிவருகின்றது. இதைத் தொடர்ந்து வரக்கூடிய பின்வருகின்ற 27 வாரங்களும் பண்டிகை அல்லாத காலங்கள். அப்படின்றால் என்ன பொருள்? அந்த நாட்களிலே கொடுக்கப்படுகின்ற செய்தி இதன் மூலமாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இதுவரைக்கும் ஆண்டவரை நாம் கடந்த வாரம் திருநாளை கொண்டாடினோம். இன்றைக்கு ட்ரினிட்டி சண்டே என்று சொல்லி திருத்துவ ஞாயிறு. அப்படி என்றால் 3 கடவுளை வழிபடுகிறோம் என்று சொல்லி நாம் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். நாம் ஆராதிக்கின்றதும் அப்படித்தான். என்றால் கிறிஸ்துவ நம்பிக்கை என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக தேவனின் திருப்பெயரால் தான் நாம் ஞானஸ்தானம் பெறுகின்றோம். அப்படினால் 3 பேரும் 3 ஆட்கத்துவம் உள்ளவர்களா என்று பார்ப்போம் என்று சொன்னால் அது 3 பேரும் ஒன்றாய் இருக்கின்றார்கள். கடவுள் ஒருவரே. இவ்வாறு கடவுள் ஒருவராகவும், ஒருவருள் மூவராகவும், மூவருள் ஒருவராகவும் பார்ப்பதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை. பிதாவை விட்டு கிறிஸ்து அல்ல, குமாரனை நாம் மட்டுமல்ல, குமாரனை விட்டு பரிசுத்த ஆவியை மட்டுமல்ல. ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரிவுகள் இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தென்னிந்திய திருச்சபையின்படி நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் கிறிஸ்துவ கடவுள். அவர் மூவராய் இருந்தாலும் ஒரு ஆழ்த்தத்துவத்தோடு கூட நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் மூவருள் ஒருவராக செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதை நாம் ஆதியாகமத்திலே பார்க்கப்பட்டு சொன்னால் அங்கு பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1:26, 3:22, 11:7 எல்லாவற்றிலும் பார்க்கின்ற சொன்னால் கடவுள் பன்மையிலே நாம் நம்மை. அவர் சொல்லுகின்ற வார்த்தை நான் என்று அல்ல, நாம் நம்மை என்று சொல்லி அவர் பேசுவதை காண முடிகின்றது. புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம் என்று சொன்னால் 3 கடவுள் செயல்பாடுகளை பார்ப்போம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலும், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களிலும், 1 தெசலோனிக்கர் 5, 18 முதல் 19 பார்க்கின்ற போது அந்த 3 கடவுளுடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய கடைசி நாட்களிலே கடைசியாக அவர் செல்லுகின்ற பொழுது மத்தேயு 28:19 சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமம் தரப்படுகிறேன் சொல்லி மகா பெரும் கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை பெற்றிருக்கின்ற மக்கள் தான் நீங்கள் நானும். அன்றைக்கு சீசர்கள் கொடுத்த அந்த கட்டளையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை அறியாமல் இருக்கின்றார்களோ இருக்கின்ற மக்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களின் தேவ சமூகத்திலே அவர்களுக்கு மூவருமை கடவுளின் மூலமாய் அவர்களுக்கு அனுஷ்டானம் செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. அது மட்டுமல்ல, நாம் வாசித்த 2ஆம் வேத பகுதியிலே பார்க்கின்ற போது 2 Corinthians 13:14 சொல்கின்ற போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு எப்படியாக அவர் அங்கு ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கலாம். வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அதான் அப்போஸ்தல ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலே மூவொரு கடவுளும் நம்மோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார். ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் நாம் பெறுகின்ற ஆசீர்வாதம் மூவொரு கடவுளின் பெயரால் நாம் பெற்று செல்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு சற்று நேர தியானத்துக்கு நாம் பார்க்கின்ற போது நாம் வாசித்த 1ஆம் வேத பாடத்தையும் 3ஆம் வேத பாடத்தையும் வைத்துக் கொள்வோம். அதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, கடவுளின் சாயலை வெளிப்படுத்த மூவொரு கடவுளை வழிபடுகின்றோம். ஒன்று, கடவுளின் சாயலை வெளிப்படுத்த மூவொரு கடவுளை நாம் வழிபடுகின்றோம். இரண்டாவதாக, கடவுளின் நற்குணங்களை வெளிப்படுத்த மூவொரு கடவுளை நாம் வழிபடுகின்றோம். கடவுளின் நற்குணங்களை வெளிப்படுத்த நாம் மூவொரு கடவுளை வழிபடுகின்றோம். ஒன்று, கடவுளின் சாயலை வெளிப்படுத்த நாம் வாசித்த அந்த பதிலை பார்க்கின்ற போது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு முதுமொழி உண்டு. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அதான ஆண்டவர், அது ஒரு முதுமொழி நமக்கு அடிக்கடி கேட்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய செயல்பாடு என்ன? யார் படைத்தாரோ படைத்தவரை வழிபடுவதை விட்டுவிட்டு படைத்த பொருளையும் படைப்பையும் வழிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 26, 27 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே கடவுள் உருவிலே அவர் நம்மை படைத்திருக்கின்றார். யார் சாயல்ல? தேவ சாயல்ல. தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன் நீங்கள் நானும். அதற்கு முன்பாக அவர் படைத்த எந்த படைப்பும் அவருடைய சாயலை படைக்கப்படவில்லை. 1ஆம் நாள் 2ஆம் நாள் வாசிக்க கேட்டோமே, 4ஆம் நாள் 5ஆம் நாள் என்று சொல்லி பார்த்தோமே. ஆனால் 6ஆம் நாளிலே மகுடமாய் ஆண்டவர் அவருடைய சாயலாக, நம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்குவோம் என்று சொல்லி நம்மை உருவாக்கி இருக்கின்றார். உருவாக்கின கர்த்தர், அவர் உருவாக்கின விதத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எப்படி உருவாக்கினார் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 2:7 பார்க்கின்ற பொழுது, அவர் மண்ணிலே மனுஷனை செய்து அவனுடைய தாசியிலே தன்னுடைய சுவாசத்தை விட்ட மாத்திரத்திலே ஜீவ சுவாசமா. யாருடைய ஆவியை நாம் பெற்றிருக்கின்றோம்? ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கின்றோம். கடந்த வாரம் பெந்தேகோஸ்தே திருநாளிலே எல்லாரும் ஒன்று கூடி இருந்த பொழுது அந்த இடம் என்ன ஆயிற்று? அசைந்தது. அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. நாம் கூடி வருகின்ற வேளையிலே நம்முடைய ஒருமனப்பாடு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் நானும் உணர்ந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியும். அன்றைக்கு பார்க்கின்றோம், அவர் ஆத்மாவானான், ஜீவ ஆத்மாவானான். கடவுளின் சாயலாக வாழ வேண்டிய மனிதன் கீழ்ப்படிமையினால் கடவுளின் சாயலை இழந்தான் என்று பார்க்கின்றோம். கீழ்ப்படியாமை. இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதலை முதலாவது நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு கீழ்ப்படியாமை என்பது ஏதோ நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் மட்டுமல்ல, பெரியவர்களாக இருக்கின்ற நீங்கள் நானும் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றோமா? நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஏதோ வாரம் வந்து ஏதோ ஆராதனையிலே தியானம் பண்ணுகின்றோம், அருளை கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லி வாங்கி செல்ல அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதை நம்முடைய உள்ளத்திலே வைத்து நம்மை நாமே தற்சோதனை பண்ணி பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த கட்டளையை மீறி சர்ப்பம் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார், அந்த இதை விட்டுவிட்டு சர்ப்பம் சொன்னதுக்கு கீழ்ப்படுகின்றார். ஆதியாகமம் 3:5 பார்க்கின்ற போது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள், அதுவரை கண் இல்லாமல் இருந்தாங்க, ஆண்டவரை பார்க்காமல இருந்தாங்க. அது வரைக்கும் ஆண்டவர் வருகின்ற பொழுது இந்த மாலை வேளையிலே குளிர்ச்சியான வேளையிலே வருகின்ற பொழுது ஆண்டவரை காணாமல் இருந்தாங்க கொஞ்சமாவது. ஆனால் அவன் சொல்லியிருந்தான், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை தெய்வத்தை அறிந்து தேவர்களை போல் ஆவீர்கள் என்று தேவன் அறிவார். பாருங்க அடுத்த பக்கம். இன்றைக்கு மக்களுடைய செயல்பாடு தான் என்ன செய்தாலும் மற்றவர்கள் மேல் பழியை சுமத்துகின்ற ஒரு பழக்கம் இருக்கின்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பழி பாவம் எல்லாம் மற்றவர்களுக்கு, ஆனால் செயல்பாடு எல்லாம் நம்முடையதாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா ஆண்டவர் அருமையின் சர்ப்பம் சொல்கின்றான், தேவன் அறிவார், நீங்கள் தேவனை போல ஆயிடுவீங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார், திருப்பி வந்தார், வந்து விட்டுட்டாரா, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பாடினமே, பேர் சொல்லி அழைத்தவது உங்க கிருபை என்று சொல்லி நாம் பாடினமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய பெயரையும் அறிந்திருக்கின்றாரே. அன்றைக்கு ஆதாமை அழைத்த கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை உங்களையும் என்னையும் அழைப்பார் என்று சொன்னால் நாம் எங்கு நிற்கின்ற ஒரு கூட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். சாத்தானுடைய வஞ்சக பேச்சுக்கும் போய் கொண்டிருக்கின்றோமா, அல்லது நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் நன்மை தீமை அறியத்தக்கதான காரியமாய் இருக்கின்றதா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னென்றால் இன்றைக்கு அநேக காரியங்கள் கவர்ச்சிக்கு முக்கியத்துவம். இன்னைக்கு பார்க்கிறோம் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், ஒன்றும் இருக்காது, அதற்கு ஒரு பெரிய விளம்பரங்கள். இன்னைக்கு விளம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை உலகத்திலே. ஒவ்வொருவரும் விளம்பரத்தை நாம் செய்கின்ற பொழுது அங்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி நீங்கள் நானும் நினைக்கின்றோமா? இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மக்கள் அப்படி செய்வார் என்று சொன்னால், அறியாத மக்கள் அப்படி செய்வார் என்று சொன்னால், ரைட், வாழ்ந்து போகட்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். அன்றைக்கு பார்க்கின்றோம், கவர்ச்சியை அங்கு சொன்ன மாத்திரத்திலே, சாத்தானுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே கடவுளுடைய பிரசனத்தை இழந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் எடுத்து வரலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 அங்கு கொரிந்து சபைக்கு சொல்கின்றார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய நாணத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ நாணத்துக்குரிய நயவஞ்சம் உள்ள இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பிரசங்கம் என்பது ஏதோ பிரசங்கம் மேடையில இருந்து பிரசங்கம் பண்ணுவதல்ல. நாம் மற்றவர்களோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை குறித்து எந்தெந்த இடத்துல நாம் பேசுகின்றோமோ எல்லாம் அது நற்செய்தி. நம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் மனுஷருடைய நாணத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே நிற்கின்றோம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ என்னுடைய பலன், என்னுடைய பதவி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய அதிகாரம், என்னுடைய என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அதை விரும்புவதல்ல. ஆண்டவருக்காக நீங்கள் நானும் எதையும் செய்ய முடியாது. மனுஷரை பிரியப்படுத்தும்படி மனுஷருக்காக வாழ்ந்து மனுஷருக்காகவே நாம் மடிகின்ற ஒரு ஜனக்கூட்டமாயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக அழைக்கவில்லை. நம்முடைய வார்த்தையிலே நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியானவர் உண்டு. அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இதான வேதவசனம் சொல்லுது. நம்ம வார்த்தையை தானே கேட்கிறோம்.
அந்த வசனம் இன்றைக்கு கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. இன்னைக்கு கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. சொல்லுவாங்கல்ல, உப்பு தின்னவன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். உப்பை தின்னுக்கிட்டே இருக்கட்டும், எவ்வளவு திங்கணும் திங்கணும்னு சொல்லி கடவுள் விட்டு விட்டு பார்த்தாரு. உப்பை தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆனா, தண்ணியை குடிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையை அவன் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எபேசியரில் பார்க்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 அதே அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார், அங்கே கடவுளின் சாயலை வெளிப்படுத்த புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். வீட்டில் கொஞ்சம் போய் வாசித்து பார்க்குறீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்களை எழுதி வச்சுக்கோங்க. வச்சுட்டு போய் வீட்டில் தயவு செய்து நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆவியானவரை துதித்தோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், ஆனால் எதை அணிந்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை வெளியே பார்க்கின்ற பிரகாரம் நம்ம அணிந்திருக்கலாம், ஆனால் உள்ளான ஆளை நம் எதை அணிந்திருக்கின்றோம்? அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்கின்றார், அங்கே 24 அங்கே பார்க்கின்ற 23 24 வாசிக்கலாம். உங்கள் உள்ளத்திலே புதுதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம என்ன தரிச்சிருந்தோம்னு ஆண்டவர் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் கடைசி மணித்துளி வரைக்கும் நம்ம எப்படி நம்முடைய இதை நாம் தரித்திருந்தோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கின்றார், அவர் இருகரம் கூட்டி அழைக்கின்றார், மகனே மகளே, நீ புதிய மனுஷனை தரித்துக்கொள். அந்த எப்படிப்பட்ட தாயலாக இருக்கும்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக்கொள். நல்ல ஆண்டவர் அதுக்கு சொல்லுகின்ற பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், நீதியும் பரிசுத்தமும். நீதி பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது முடியாத காரியம். ஏன்னா ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார், ஆனால் நீங்கள் நானும் பரிசுத்தராக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து இங்கு ஆண்டவருக்கு இது நமக்கு மாத்திரம் அந்த சோதனை வருது. இங்கே சோதனை உண்டு, நான் சோதனைக்காரன் சோதித்து கொண்டே இருக்கின்றான். ஆண்டவர் சோதித்தானா இல்லையா? மத்தேயு 4:11 4ஆம் அதிகாரம் 1-11 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எத்தனை நாள்? 40 நாள் உபவாசம் இருந்துட்டு இறங்கி வராது. சோதனை இருந்ததா இல்லையா? சோதனைக்கு விழுந்துட்டாரா? சோதனையை மேற்கொண்டார்கள். இப்போ நீங்கள் நான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு திருத்துவ ஞாயிறு என்று சொல்கின்ற பொழுது மூவருவ கடவுளும் நமக்குள்ளாக ஆளுகை செய்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார், பிதாவாகிய தேவன். குமாரனாகிய கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ளாக இருந்து நம்முடைய எல்லா நிலைகளையும் அறிந்து பார்த்து நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் கண்டு நம்மை தேற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்படின்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சாயலாய் புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் நாம் கடந்து செல்லவும். இன்றைக்கு நாள் வந்திருக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வழிபாடை நாம் நடத்தினோம் என்று நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது கடவுளின் நற்குணங்களை வெளிப்படுத்த மூவரு கடவுளை வெளிப்படுதல். கடவுளின் நற்குணங்களை வெளிப்படுத்த அங்கே கடவுளின் நற்குணங்கள் என்ன? நாம் வாசித்தோம். யோவான் 1:14 வாசிக்கலாம். நற்செய்தி நூல் யோவான் 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவளாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த அனுபவம் தான் ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற ஒரு அனுபவம். ஏதோ அல்ல, ஆண்டவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்று அவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்ற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது அங்கு சொல்கிற இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இருளுக்கு உரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். அதே போலதான் மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே அவர்கள் இருந்த பொழுது அங்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று, அங்கு ஒரு மகிமை உண்டாயிற்று. அவர்கள் பயந்தார்கள்.
இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக வருவதற்கு நாம் என்ன தடையா இருக்கிறது? நாம் பயப்படுகின்றோம். இப்படி இருந்தால் நம்மால் இப்படி வாழ முடியாது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகி போய்விட்டது. அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் மாற வேண்டும் சொன்னால், ஆண்டவர் எனக்குள்ளாக வாசம் செய்வார் என்றால் என் வாழ்க்கை மாறிவிடுமே. நான் மற்றவர்களுக்கு உதவி பண்ணுகின்ற கரமாய் ஆகிவிடுவேனே, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற உறவு இது ஆகிவிடுவேன் என்று சொல்லி நமக்குள்ளாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அங்கே பெரிய ஒளியை கண்டார்கள் மெய்ப்பர்கள் சொல்லி அங்கே பார்க்கின்றோம். லூக்கா 2:9 பார்க்கின்ற போது அதே போல யோவான் 12:46 நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். ஆண்டவர் நமக்கு வந்திருப்பது அவருடைய நற்குணம் என்ன? அவர் ஒளியாய் வந்திருக்கின்றார். அப்படின்னா நீங்கள் நானும் ஆண்டவர் எனக்குள்ளாக இருப்பான்னு சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் ஒரு வெளிரங்கமாக இருக்க வேண்டும். அநேகருடைய செயல்பாடு என்ன? உள்ளத்தில் ஒன்று, உதட்டில் ஒன்று. நம்ம பார்க்குறப்ப ஐயா பின்னால அதான் நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ஒரு புக்கு. அது எனக்கு பார்த்தோன்னே எனக்கு இதாகிடுச்சு. அதாவது ஒரு மனிதனுடைய முதுகிலை பின்னாலே குத்துகிறவன் யார் என்று பார்த்தால் அவனுடைய சொந்தக்காரன். ஒரு மனுஷனுடைய முதுகிலை குத்துகிறவன் யார் என்று பார்த்தால் அவன் நிச்சயமாக அவனுடைய சொந்தக்காரனாக இருப்பான், அவனுடைய உறவினராக இருப்பான்னு சொல்லி அதில் பார்த்தேன். எனக்கு ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு. அதுக்கு பார்க்கின்ற போது இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நீங்கள் நான் தான் ஆண்டவரை அனுதினமும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் எதற்காக நம்மை மீட்டாரோ அந்த மீட்பை மற்றவர்களுக்கு காண்பிக்காதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. அழகாக ஒரு VPS போன வாரம் முடித்தோம். பிள்ளைகள் அவ்வளோ அருமையாக 10 நாட்கள் வந்தாங்க. நல்லா அவர்களுக்கு வேண்டிய எல்லா இதுவும் நம்ம கொடுத்தாச்சு. ஆனால் அதே இது நம்முடைய கீழமாத்தூரில் 3 நாள் நடக்குது. இன்றைக்கி நிறைவு விழா போகிறோம். நம்முடைய ஆலயத்தில் நடக்கின்ற போது நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருந்தது? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நம்முடைய தான தர்மங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? கீழமாத்தூர் சபையில் அன்றைக்கி ஐயாங்க சொல்லிகிட்ட போது இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளில் 15 to 20 பிள்ளைகள் புற மதத்தர்கள் பிள்ளைகள்னு சொன்னாங்க. ஆனால் கீழமாத்தூரில் முதல் நாள் வந்த பிள்ளைகள் 48 பிள்ளைகள். ஒருவேளை 8 பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கும். எல்லாம் தான் அம்மா சொல்கிறாங்க, அவங்க தான் பொறுப்பாளர். வந்த 48 பிள்ளைகளும் புறஜாதி பிள்ளைகள். நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்முடைய குணங்கள் நற்குணங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒளியா என்று சொல்லியிருக்காரு. ஆண்டவரை அறியாத இருளில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் நானும் வெளிச்சத்தை கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? அங்கே 3 நாள் இந்த நாள் நேற்று இன்னைக்கு ஃபைனல் டே. ஆனால் அம்மா சொல்கிறாங்க 48 பிள்ளைகளும் புறஜாதி பிள்ளைகள். ஆனால் இங்கே முதல் நாள் வந்தது 50 பிள்ளைகள். அப்படி தானே? முதல் நாள் ஃபஸ்ட் டே வந்தது 50 பிள்ளைகள். அப்படின்னா 70 பிள்ளைகள் வரைக்கும் வந்தது. நம்முடைய செயல்பாடு ஆண்டவர் நம்ம எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார்? ஆடம்பரத்துக்காக அல்ல. ஒளி என்பது ஏதோ ஒரு ஆடம்பரமான ஒரு காரியம் அல்ல. ஒளி இருளை நீக்குகின்றதா இருக்கின்றது. இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது செயலாற்றப் போகின்றது. அது மட்டுமல்ல, அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட இருக்கின்றது. அந்த பிள்ளைகள் மூலமாக முழு குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கின்றது. நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. உலகத்திற்கு ஒளியாய் வந்து திருமுழுக்கு யோவான் சொல்கின்ற போது அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனங்களை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் கிறிஸ்தவனை அல்ல, கிறிஸ்துவை அறியாத மக்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே என்று இயேசுவே என்று அழைக்கின்ற பொழுது அவர் மத்தியிலே அவர் வருகின்றவராக இருக்கின்றார். இதற்கு நாங்கள் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். ஊழியத்தின் பாதையிலே ஒரு இந்து சகோதரி வந்து சொன்னார், நான் படுத்து ஜெபித்தேன் ஏசாமி. நம்ம பார்க்கல, நடந்த காரியம், அந்த பொன் அந்த வந்து சொன்ன காரியம். அப்புறம் பைபிள் கொடுத்து ஒன்று வாங்கிட்டு போனாங்க.
பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த அம்மாவுடைய போற ஒரு சுகவீனத்தின் மத்தியிலே, அது இரவு வேளையிலே இயேசுவே என்று கூப்பிட்ட மாத்திரத்திலே அவர் அந்த குடிசை வீட்டுக்கு செல்வார் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருத்துவ கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். அது மட்டுமில்லை, அங்கே 9ஆம் வசனம் சொல்கின்றது, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாகிய மெய்யான ஒளி என்று பார்க்கின்றோம். அங்கு யோவான் சொல்கிறார், ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். நம்ம சாட்சியாக இருக்கணும், வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும், மற்றவர்கள் சொல்லணும் என்னுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது, இவருடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது என்று சொல்லி ஒரு சாட்சி பகர்கின்ற வாழ்க்கை, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. அதான் யோவான் என்று சொல்லியிருந்த போது அவர் மிக அருமையாக சொல்லியிருந்தார், அவர் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கின்றோம், ரொம்ப அழகாக சொல்லுவார். அடுத்தடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒளி என்ன, கடவுள் நற்குணமாகிய ஒளியை கொடுக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். விளக்கை மரக்காலில் வைத்து மூட மாட்டார்கள். அது என்ன பண்ணாங்க, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். வைப்பதனால் என்னக்கும், அது முழு இடத்துக்கும் பிரகாசமாக இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன, நம்மளாம் எல்லாத்துக்கும் இம்மானுவேல் ஆலயத்தில் இருக்க நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம், அந்த விளக்கு தண்டின் மேல் வைத்து தீபமாக இருக்கிறோம், அந்த ஒளியாக இருக்கின்றோம். இப்போ எத்தனை பேருக்கு நாம் ஒளியை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 16ஆம் வசனம் சொல்கின்றது, 16ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் வரிபுறத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தான் கிருபையாக இருக்கேன் பாடமே, கிருபை 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 கிருபை, அழகாக பாடணும். இங்கே வேத வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையினாலே பரிபூரணத்தினாலும் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆனால் நாம் பெற்றிருக்கின்ற கிருபை மட்டுமல்ல, கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். எதற்காக? ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்படியாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னால் நம்முடைய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மேம்படுத்த முடியாய் உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக, எவர்கள் முன்பாக? புறஜாதி மக்கள் மத்தியிலே, ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நாம் வேலை செய்கின்றோம், நாம் வாழ்கின்றோம், நாம் நடக்கின்றோம், நாம் பேசுகின்றோம். அவர்கள் மத்தியிலே அந்த வெளிச்சம் காணப்பட வேண்டும் என்றால் அங்கே பார்க்கப்பட்டு 2 கொரிந்தியர் 13:11 மெய்யான ஒளி நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை அங்கே பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆதரவடிங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். உங்களோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். உங்களால் அவர் இருக்கணும்னா என்னென்ன காரியங்கள் பார்த்தோமா? இன்னைக்கு நம்மளோட இருக்காரா? திருத்துவ கடவுளை ஆராதிக்கின்ற நீங்கள் நானும் ஏக சிந்தையாக இருக்கின்றோமா? நற்செய்தி பெற்றவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏன்னால் நம்மிடத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் தேவன் நம்மோடு இருப்பார்னு சொல்லி மிக அருமையாக அந்த வசனம் சொல்கின்றது. அதை நாம் வாசிக்கவும் கேட்டோமே. வாசித்த பொழுது நீங்கள் பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம்னா சந்தோஷத்தை கிடைக்கிறது யார்? சாப்பிட்டாங்க. ஒரே கவலை, தண்ணீர், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் இருக்குது. யார் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சந்தோஷத்தோடு கூட இருப்போம். அது நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். இன்றைக்கி நாம் ஆறுதல் அடையிறது மட்டுமல்ல, மற்றவர்களை நாம் ஆறுதல் படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். அப்பொழுது சமாதானத்துக்கும் அன்புக்கும் சகாரனாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டா இல்லையா? இது ஜீவனுள்ள வார்த்தையா இல்லையா? சொல்லுங்களேன். அப்போ அந்த வார்த்தை கிரியை செய்யுமா இல்லையா? அந்த சமாதானம் நமக்குள்ளாக வருமா இல்லையா? நாம் அதற்காக இந்த நாளிலே திருத்துவ கடவுளை நாம் இருக்கின்றோம். கடைசியாக சொல்லி நான் இந்த சொல்கின்றேன். நமக்கெல்லாம் ரொம்ப தெரிந்தது புனிதல் பெற்ற அன்னை தெரசா. அன்னை தெரசாவை யாரும் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது.
எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இந்திய தேசத்தில் வந்து கல்கட்டாவில் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய நற்குணங்கள் அதெல்லாம் எங்கே இருந்துச்சு? ஆண்டவர் உள்ளாக அவர் வாழ்ந்தது நிமித்தமாய் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த எல்லா தாளத்தையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று வெளிப்படுத்தினார். அதன் மூலமாய் அவர் கடைசியாக புனிதராக பட்டமிட்டார். அது பார்க்கின்ற போது அநேகருக்கு அது ஒளி ஊட்டியதாக இருக்கின்றது. ஆண்டவர் ஏதோ ஒளியை மட்டுமல்ல, அந்த அம்மன் நம்மளோட வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நம்ம வாழ்கிற காலத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. கடவுளுடைய பெருந்தான கிருபையினாலே கொடைக்கானலில் இருக்க அன்னை தெரசா யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்கல்ல, அன்றைக்கி ஆரம்பிக்கிற அன்றைக்கி அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரும் அன்னை தெரசாவும் ஃபருக் அப்துல்லா கான்ஸ்டியூஷன் சீஃப் மினிஸ்டரும் ஒரே பிளேட்டில் வந்தாங்க. வந்து இறங்குற போது பக்கத்தில் நின்று அவங்களோட நடந்து ஆளை பார்த்தீங்கன்னாக்கா 4 அடி 4 அடி தான் இருப்பாங்க. ஆள் கூனி குறுகி இவங்களாம் இவ்வளோ காரியம் பண்ணுறாங்க. அவங்க ஆளை பார்த்தா சொல்ல முடியாது, ஆனால் அவர்கள் அவ்வளவு காரியங்கள் பண்ணிக்கிட்டாங்க. அன்றைக்கி வந்து நடந்து அவங்க வெளியே ஃப்ளைட்லேருந்து வெளியே போக வரைக்கும் கூட போக முடியாத ஒரு ஸ்லாகிங் இருக்குது. நம்ம எவ்வளோ முகத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்களோ இருக்குது. அவருடைய சேரிட்டியில் ஒரு 3 வாரம் தொடர்ந்து போகக்கூடிய ஸ்லாக்கிங் எவ்வளவு ஆட்களை வைத்து எப்படிப்பட்ட மக்களை வைத்து அவர்கள் ஏதோ குஷ்டரோகியை மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை எல்லாம் வைத்து இன்னும் பெண்களை எல்லா பெண்கள் எப்படி கைவிடப்பட்டார்களோ எல்லாரையும் வைத்து அவர் பார்க்கின்ற அந்த பார்வையை பார்க்கின்ற அந்த செயல் எங்கிருந்து வந்தது? ஆண்டவருடைய ஒரே காணப்படுகின்றது. அந்த நற்செயலை நல்லதை அங்கே பார்க்கின்ற போது அவரை விளக்க ஒரு பாடல் வெளிவந்தது. நான் பாட முடியாது, நான் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். நற்செயல் செய்வோம், நல்லதை செய்வோம், இன்றும் என்றும் நன்றே செய்வோம். அன்னை தெரசா செய்தாங்க அந்த நற்செயல் தானுங்க. வீதியில் கிடந்த பிள்ளைகளை வீட்டிலே எடுத்து வளர்த்தாங்க. ஆதரவற்ற பிள்ளைகளை அன்பு காட்டி அரவணைத்தாங்க என்று சொல்லி அந்த பாடல் வரும். நம்முடைய வாழ்க்கையை எவ்வளோ வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கை விட்டு சென்றிருக்கின்றார்கள். நாம் எப்படி திருத்துவ கடவுளை நாம் இந்த நாளிலே வழிபடுத்திருக்கின்றோம். நம்முடைய கடவுளின் சாயலை இழக்காமல் நற்குணத்தோடு பிறருக்கு ஒளி கொடுக்கும் வாழ மூன்று கடவுளை வழிபடுகிறோம் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கின்றார், ஆவியானவர் என்னை வழிநடத்துகின்றார், அவர் எனக்குள்ளாக இருந்து என்னை வழிநடத்துகிறார் சொல்லி நாம் வாழவும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒருவேளை இதுவரைக்கும் வாழாமல் இருந்து போனால் வரும் நாட்களில்லாத வாழ உங்களுக்கு எனக்கும் பரிசுத்தாக திரும்பி ஒத்தாசை செய்வார். ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இறக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு கடவுளை வழிபடுகிறோம் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் சொன்னாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சாயலாய் நாங்கள் காணப்படுகின்றோமா அல்லது உம்முடைய நற்குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை ஒரு விஷயம் இந்த நாளிலே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்கள் கிருபையாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ள எடுத்தோம். எல்லா துணிய கடமையும் கிடைக்கின்றோம். மிக பேசுகின்றோம். ஜீவன் நடக்கிறாவே. ஆமென்.